ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்குன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வீடியோ தான். என்னென்னா, ஒரு சில பேர் அந்த ஒரு சில பேர் இல்லை, ஒருத்தவங்க ஒரு சில பேர் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. அது ஏன் அப்படி கமெண்ட் பண்ணுறாங்க, என்ன ஏதுன்னு தெரியல. அவங்கவுங்க சமைக்கிற சமையல் அவங்கவுங்க ஹஸ்பண்டுக்கு அவங்கவுங்க பெற்றவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, சாப்பிட்டு தான் ஆகணும். அப்படி தான் எனக்கு தெரிஞ்சதை நான் என் அம்மாவுக்கு நான் சமைச்சு கொடுக்குறேன், கொள்கிறேன். அது ஒரு சில பேருக்கு பிடிக்கலன்னா தள்ளி விட்டு போயிடுங்க. என் வீடியோ பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது, கட்டாயமும் கிடையாது. அவங்க கமெண்ட் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு தெரியும் அவங்கவுங்க எப்படி சமைப்பாங்க. அவங்கவுங்க வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ட்டு. இப்போ என் வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டுட்டு என் சமையல் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்றது என்னை பெற்றவங்களுக்கும் சரி, என்னை கல்யாணம் பண்ண என் ஹஸ்பண்டுக்கும் தெரியும், சரி அவருக்கும் தெரியும். அதனால் பார்க்குறவங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், பிடிக்கல தள்ளி விட்டு போயிடுங்க, ஒரு பிரச்சனையுமே கிடையாது எனக்கு. இது நான் என்னுடைய உறவுகளுக்கு எல்லாருக்குமே சொல்லலை. அந்த ஒரு சில பேர் எனக்கு கமெண்ட் பண்ணவங்களுக்காக மட்டும்தான் நான் இப்போ இதை சொல்கிறேன். நான் பண்ணுற சமையல் எனக்கு பிடிச்சிருக்கு, என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சிருக்கு, என்னை பெற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் சமைச்சு கொடுக்குறேன். ஓகேங்களா? அதனால் இந்த மாதிரி கமெண்ட்டை பண்ணாதீங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுனால நான் பெருசாக வித்தியாசமாக எதுவும் சமைச்சிட போகிறதில்ல. எல்லோரும் மீன் குழம்புக்கு என்ன போடுவாங்களோ, எல்லோரும் சிக்கன் குழம்புக்கு என்ன போடுவாங்களோ அதை தான் நான் ஒன்றும் வித்தியாசமாலாம் சமையல் பண்ணிடல, வித்தியாசமாலாம் எதுவும் செஞ்சிடறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சமைக்கிறீங்களோ அதே தான் நானும் என் வீட்டில் சமைக்கிறேன். ஏன்னா என்னுடைய சேனலுக்காக நான் அதை வீடியோவாக எடுத்து போடுறேன். ஓகேங்களா? ஒரு பிரச்சனையுமே இல்லை. என் சமையலை நான் சமைச்சும் உங்ககிட்ட எடுத்துகிட்டு கொடுத்து நீங்கள் சாப்பிட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லலை. சப்போஸ் அப்படி ஒரு நிலமை வந்ததுன்னா அப்போ பார்த்துக்கலாம். வேணா நான் என்ன எப்படி சமைச்சு கொடுக்குறேன்றதை நீங்கள் சொல்லுவீங்க. சரி, ஓகேங்க. நான் வளன்னு பேச விரும்பலை, இது அவங்களுக்காக சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்லைன்லேயே பார்த்துருப்பீங்க, நம்ம ஒடிசா ஸ்டைலில் தான் பாவக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருக்கோம். அதை தான் பார்க்க போகிறோம். பாவக்காய் உருளைக்கிழங்கு நான் அங்கே ஊரில் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி தான், ஒடிசாவில் எப்படி பண்ணுவோன்னா அந்த மாதிரி தான் இங்கே பண்ணியிருக்கேன். மாமாக்காக கேட்டாங்க அப்படின்றதுக்காக. ஒரு வாட்டியாவது நீங்கள் பாவக்காவை அந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட அது கசப்பே தெரியாது நம்ம அந்த மாதிரி சமைக்கும்போது. அதுக்கப்புறம் இவ்வளோ தான். என் வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப். ஒரு சிஸ்டர் என்னை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. சாரி சிஸ்டர், எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்க பார்க்குறேன். அது என்னை ப்ளீஸ் அன்சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடாதீங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதை நான் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் மாற்றிக்கிறேன். இவ்வளோ தான் சிஸ்டர், உங்களுக்கும் நான் சொல்லிட்டேன். சாரி, நான் மாற்றிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் என்ன, அவ்வளோதான். ஓகேங்களா? வாங்க எப்படி சமைச்சிருக்கேன் அப்படின்றத பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஒடிசா ஸ்டைலில் பாவக்காய் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 உருளைக்கிழங்கு, 4 பாவக்காய் எடுத்துருக்கேன். ஆல்ரெடி கட் பண்ணி தண்ணியில் போட்டாச்சு ஒன்று. அதுக்கப்புறம் தான் சரி ஒரு ஷார்ட்ஸ்லேயாவது எடுத்து நம்ம போட்டுடலாம் அப்படின்றதுனால எடுத்துகிட்டு இருக்கேன். பாருங்கள், பாவக்காய், உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு வெங்காயம், இவ்வளோ தான். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சில்லி பவுடர், ஜீரகம், கொஞ்சம் எண்ணெய், இவ்வளோ தான். நான் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸு பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. சரிங்களா? உருளைக்கிழங்கு நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணிக்க வேண்டியது. ஆனால் எனக்கு ஊர் ஸ்டைலில் இப்படி தான் கட் பண்ணி போட தெரியும். அதனால் நான் ஊர் ஸ்டைல் இப்படி இந்த மாதிரி நான் கட் பண்ணி போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த வெங்காயத்தையும் தோல் சீவிட்டு கட் பண்ணி நீட்டு வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வானல் காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதுவே எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றுறேன் நான். இதுவே ஊராக இருந்ததுன்னா இவ்வளோ எண்ணெய் ஊற்றவே மாட்டாங்க, ரொம்ப கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றுவாங்க. நான் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜீரகம் பார்த்துக்கோங்க, கொஞ்சமாக ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகத்தை போட்டுடலாம். இதுக்கு மற்றபடி கடுகு அந்தளவு கடுகுலாம் போட மாட்டாங்க, ஏன்னா நான் ஊரில் கடுகுலாம் போட்டதும் கிடையாது. அதனால தான்
ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரு வெங்காயத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரியட்டும் நல்லா. பார்த்திங்கன்னா ஜீரகம் வந்து இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுருக்க அந்த ஒரு வெங்காயத்தை நம்ம சேர்க்க வேண்டியதான். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாவக்காவை நம்ம தண்ணியில் இருந்து அலசி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து இதை சேர்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். பாவக்காய் பிடிக்காது, கசக்கும் அப்படின்றவங்க கூட விரும்பி பாவக்காய் சாப்பிடுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட போகிறோம். இதில் இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள்தூள் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இப்போ நம்ம இதை கலரிட்டு தட்டு போட்டு மூடிட வேண்டியதான். இப்போ நான் கலரிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட உப்பு மஞ்சள்தூளும் நல்லா கலரியாச்சு. இப்போ வந்து இதை தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சிடலாம். காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ வந்து இதை நம்ம கலரி விடலாம். அப்படியே பொறுமையாக கலரணும். அதை உருளைக்கிழங்கு வந்து சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். நமக்கு பாவக்காய் வந்து கொஞ்சம் லேட்டாகும். அதனால் பொறுமையாக வந்து நம்ம இதை கிண்டி விடணும். கிண்டி விட்டு காமிக்கிறேன். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வைக்க தேவையில்ல. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சிம்மிலேயே ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும், நல்லா வதங்கட்டும். மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் கூட நல்லா வதங்கட்டும் சிம்மிலேயே. அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் மசாலா போட்டுக்கலாம். என்ன மசாலா போடுறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இதில் மிளகாத்தூள் போட்டு வச்சு இப்போ இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். உங்களுக்கு நல்லா நான் இதை வதக்கிட்டு காமிக்கிறேன். நம்ம நல்லா கிண்டி விட்டாச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இது வந்து நல்லா இதுவாகணும், வதங்கணும். இப்போ வந்து இது நல்லா இன்னும் வதங்கினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பார்ப்பீங்க. ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி பாவக்காய் உருளைக்கிழங்கு வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இன்னும் இது தண்ணி சாப்பாட்டுக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே பிடிக்கும். நான் இது ஃபுல்லாக ஃப்ரை ஆனவுடனே உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தட்டு போட்டு மூடவே கூடாது. இதை இப்படியே தான் வச்சுக்கணும். இப்படி கலரி கொஞ்சம் நேரம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இங்கே பாருங்கள், அடுப்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதா தெரியும். இந்த அளவுக்கு ஸ்லோவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கிண்டி மட்டும் விட்டால் போதும், ரெடி ஆகிடும். இது ரெடி ஆனவுடனே உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இது ஓகே. இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் இது பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பொரியல், ஒடிசா ஸ்டைல் பொரியல் என்ன செய்யலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். மௌனம் எப்படி மூடிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது. ஆனால் பார்த்தா 11:30 மாதிரியே தெரியல. கிளைமேட் செம்மையாக இருக்குது. இந்த மழைக்கு சூடாக ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாம் போல் இருக்குது. என் வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.